اللهم صل وسلم على نبينا محمد. اللهم صل وسلم على نبينا محمد. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் சங்கையான ஒரு நாளையில், சங்கையான ஒரு சபையில் அல்லாஹ் நம்மை எல்லாம் ஒன்று சேர்த்து வைத்ததை போன்று மறுமை நாள் ஆகிரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அமரக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல இறைவன் எனக்கும் உங்களுக்கும் நம் குடும்பத்தாருக்கும் வருங்கால நம்முடைய சந்ததிகளுக்கும் காலம் சென்ற நம்முடைய முன்னோர்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முழுமையாக தந்தருள் புரிவானாக. ஆமீன். கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனித சமுதாயத்தையும் ஜின் சமுதாயத்தையும் படைத்த நோக்கத்தை உலக பொதுமறையாம் அல் குர்ஆனிலே கூறுகின்ற பொழுது, வமா கலத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன், மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகத்தான் நான் படைத்தேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆனிலே ஒரு வசனத்திலே சொல்லி காட்டுகின்றார். உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் அல்லாஹ்வை துதிபாடுகிறது, அல்லாஹ்வை புகழ்கிறது, அல்லாஹ்வை வணங்குகிறது என்றாலும் கூட மனித வர்க்கமும் ஜின் கூட்டத்தாரும் அல்லாஹ்வை வணங்குவதற்கென்றே படைக்கப்பட்டவர்கள் என்பதை அந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். வானவர்கள், மலக்குமார்கள் அவர்களும் அல்லாஹ்வை வணங்குகின்றார்கள். ஆனால் நம்முடைய வணக்கமும் ஜின்களுடைய வணக்கமும் மலக்குகளுடைய வணக்கமும் ஒன்று அல்ல. நாம் தொழுவதை போன்று, நாம் நோன்பு வைப்பதை போன்று, நாம் ஹஜ்ஜி செய்வதை போன்று, ஜக்காத்தை கொடுப்பதை போன்று ஜின்களும் மலக்குகளும் செய்வது கிடையாது. அவைகளுக்கென்று தனியான வணக்கங்கள், அந்த வணக்கங்களை அவர்களும் செய்கிறார்கள், நாமும் செய்து வருகின்றோம். ஆனால் அல்லாஹ்வை பொறுத்த மட்டிலும் அல்லாஹ்விற்கு வணக்கங்கள் எதுவுமே கிடையாது. அல்லாஹ்வுக்கு தொழுக வேண்டுமா, நோன்பு நோக்க வேண்டுமா, ஜக்காத்தை கொடுக்க வேண்டுமா, ஹஜ்ஜி செய்ய வேண்டுமா? இவைகளெல்லாம் செய்வதாக இருந்தால் அந்த அல்லாஹ் யாருக்காக செய்வான்?
அவன் தானே உயர்ந்தவன். உயர்ந்தவனுக்குத்தானே நாம் வணக்கங்கள் செய்ய வேண்டும். அல்லாஹ் வணங்குவதாக இருந்தால் அல்லாஹ்வை விட உயர்ந்தவர் ஒருவர் உலகத்தில் இருக்க வேண்டும். எனவே அல்லாஹ்விற்கு எந்த வணக்கங்களும் கிடையாது. ஆனாலும் கூட மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் செய்யக்கூடிய, மலக்குமார்கள் செய்யக்கூடிய ஒரு செயலை, ஒரு வணக்கத்தை அல்லாஹும் நம்மோடு சேர்ந்து செய்கிறான் என்று அல்லாஹ்வே அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். நானும் அந்த காரியத்தை செய்கின்றேன், வானவர்களும் அந்த காரியத்தை செய்கிறார்கள். ஈமான் கொண்டோரே, நீங்களும் அந்த காரியத்தை செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்வதாக இருந்தால், அப்ப அந்த வணக்கம் எப்படிப்பட்ட ஒரு வணக்கமாக இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் அஹ்ஸாப் 33வது அத்தியாயம் 56வது வசனத்திலே அந்த வணக்கத்தை நமக்கு சொல்லி காட்டுகின்றார். என்ன வணக்கம்? இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபியி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. ஈமான் கொண்டோரே, நிச்சயமாக அல்லாஹ் அவருடைய வானவர்கள் இந்த நபியின் மீது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தை கூறுகிறார்கள். ஈமான் கொண்டோரே, நீங்களும் அந்த நபியின் மீது சலாமை கூறுங்கள், ஸலவாத்தை கூறுங்கள் என்று ஸலவாத்து கூறுவதை நானும் செய்கிறேன், என் வானவர்களும் செய்கிறார்கள், மனித சமுதாயமே நீங்களும் செய்யுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து கூறுவதை அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றார். கஅப் இப்னு உஜ்ரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி தாரமி என்ற நூலில் 1342வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. இந்த வசனம் இறங்கிய உடனே சஹாபாக்களை கூட்டு பெருமானார் ஓதி காட்டுவார்கள். தோழர்களே, அல்லாஹ்வும் என் மீது ஸலவாத்தை கூறுகிறார், அல்லாஹ்வுடைய வானவர்களும் ஸலவாத்தை கூறுகிறார்கள், நீங்களும் என் மீது ஸலவாத்தை கூறுங்கள் அப்படிங்கிற ஆயத்தை ஓதி காட்டிய உடனே சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் அமர்த்தனா அன் நுஸல்லிய அலைக்க, நாங்கள் உங்கள் மீது ஸலவாத்தை கூற வேண்டும் என்று எங்களுக்கு நீங்கள் கூறுகின்றீர்கள். வ நுஸல்லிமு அலைக்க, உங்கள் மீது சலாம் கூற வேண்டும் என்றும் நீங்கள் கூறுகின்றீர்கள். ஆனால் ஃபஅம்மஸ் ஸலாமு ஃபகத் அரஃப்னாஹு, உங்கள் மீது எப்படி சலாம் கூற வேண்டும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். ஆனா ஃபகைஃப நுஸல்லி அலைக்க, உங்களுக்கு நாங்க எப்படி ஸலவாத்தை சொல்வது அப்படின்னு சஹாபாக்கள் கேட்கிறாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் மேல நம்ம ஸலவாத்தை சொல்லுகின்றோம், சலாம் கூறுகின்றோம். பள்ளிவாசலுக்குள்ளால் வருகின்ற பொழுது அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு அப்படின்னு சலாம் சொல்லிவிட்டு தான் அல்லாஹும் மஃப்தஹ்லி அபுவாப ரஹ்மத்திக்க அப்படிங்கிற துவாவை ஓதி பள்ளிவாசலுக்குள்ளால் நாம் வர வேண்டும். ஆனா நமது துவாலாம் ஓதுறது இல்லை, ரசூலுல்லாஹ் மேல ஸலவாத்து சொல்றது கிடையாது. அல்லாஹும் மஃப்தஹ்லி அபுவாப ரஹ்மத்திக்க அப்படிங்கிற துவாவை நம்ம ஓதுறது கிடையாது. ஆனா ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? பள்ளிவாசலுக்குள்ளால் நீங்கள் எப்பொழுது நுழைந்தாலும் அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு, நபியே உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும், அமைதி உண்டாகட்டும் அப்படின்னு சலாம் சொல்லிவிட்டு தான் அல்லாஹும் மஃப்தஹ்லி அபுவாப ரஹ்மத்திக்க அப்படிங்கிற துவாவை நீங்கள் ஓத வேண்டும். பெரும்பாலான பள்ளிவாசலுக்குள்ள நுழையும் போது ஓதும் துவா அப்படின்னு எதை மட்டும்தான் எழுதி போட்டிருப்பாங்க. அல்லாஹும் மஃப்தஹ்லி அபுவாப ரஹ்மத்திக்க அதை மட்டும்தான் போட்டிருப்பாங்களே தவிர அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு அப்படின்னு சலாம் சொல்ல வேண்டும் என்பதை எழுதி போடப்பட்டிருக்க. ஆனா நம்முடைய வழக்கத்திலே அதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அத்தகியாத்துல நம்ம ஓதுறோம் அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு, நபியே உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும், அமைதி உண்டாகட்டும் அப்படின்னு நம்ம சலாம் சொல்லுகின்றோம். ஆனா எப்படி ஸலவாத்தை சொல்லுவது?
சஹாபாக்களுக்கு தெரியல. அப்பதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கூலு அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். இப்படித்தான் என் மீது நீங்கள் ஸலவாத்தை கூற வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஸலவாத்தை கற்றுக் கொடுப்பார்கள். அல்லாஹ் ஸலவாத்தை கூறுறான் அப்படின்னா அல்லாஹ் நம்மள மாதிரி அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் என்று கூற மாட்டான். மலக்குகள் ஸலவாத்தை கூறுறாங்க அப்படின்னா மலக்குகளும் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் சொல்ல மாட்டார்கள். நாம மட்டும்தான் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் என்று ஸலவாத்தை கூறுகின்றோம். அப்ப அல்லாஹ் ஸலவாத்து கூறுறானா என்ன அர்த்தம்? அல்லாஹ் ரஹ்மத்தை செய்கிறான், ரஹ்மத்தை பொழிகிறான். மலக்குமார்கள் ஸலவாத் சொல்றாங்கன்னா என்ன அர்த்தம்? பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள், அந்த நபியின் மீது பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள். அல்லாஹ் அந்த நபியின் மீது அருள்மாறி பொழிகிறான் என்பதுதான் பொருள் என்பதாக சுஃபியான் ஸௌரி ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஆயத்திற்கு அற்புதமான விளக்கத்தை தந்து கொண்டிருப்பார்கள். அருமையானவர்களே, பெருமானாரின் மீது ஸலவாத்து சொல்வது என்பது இன்றைக்கு ஒரு காணல் நீராக, ஒரு குதிரை கொம்பாக சமுதாயத்திலே மாறி வருகிறது. ரபியுல் அவ்வல் மாதமா, அந்த மாதத்தில் மட்டும்தான் பெருமானாரை நாங்கள் நினைத்து பார்ப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தை கூறுவோம் அப்படின்னு சில பேர் தப்பு கணக்கு போடுறாங்க. அப்படி அல்ல. நாம நேர்வழி பெற்றதற்கும் நரகத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டது இருக்கும். இந்த உலகத்தில் சரிசமமாக முஸ்லிம்களுக்கு மத்தியிலே ஏற்றத்தாழ்வு கிடையாது, எல்லோருமே சரிசமமானவர்கள் என்ற சமத்துவத்தை நாம் போற்றுகின்றோமே. இதற்கும் முக்கியமான காரணமானவர்கள் நம் உயிரின் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த நபியின் மீது சதாவும் நேரம் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் ஸலவாத்தை கூறிக்கொண்டே இருக்க வேண்டும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி தாரமி என்ற நூல்ல 2772வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஸல்லா அலைய வாஹிதத்தன், ஒரு தடவை என் மீது ஒருவர் ஸலவாத்தை கூறினால் ஸல்லல்லாஹு அலைஹி அஷ்ரா, அவர் மீது அல்லாஹ் 10 முறை ஸலவாத்தை கூறுகிறார். அல்லாஹ் ஸலவாத்து கூறானா என்ன அர்த்தம்? ரஹ்மத்தை செய்கிறான் என்பது பொருள். இப்ப நான் ஒரு தடவை, நீங்க கவனிச்சு பார்க்கலாம், ஒவ்வொரு வாரமும் ஜும்மா மேடையில நானாக இருக்கட்டும், அந்த இமாமாக இருக்கட்டும், பயானை ஆரம்பிக்கின்ற பொழுது பெருமானாரின் மீது ஸலவாத்தை சொல்லினால் பயானை நாம் ஆரம்பிக்கின்றோம். அது எதற்காக? சொல்கின்ற எனக்கும் நன்மை, கேட்கின்ற உங்களுக்கும் நன்மை. பெருமானாரின் மீது சதாவும் நாம் ஸலவாத்தை கூறிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒரு முறை ஸலவாத்தை கூறினால் அல்லாஹ் 10 ரஹ்மத்தை செய்கிறார் எனக்கு, ஸலவாத்தை கூறுகின்ற உங்களுக்கு. ஆனா அந்த உலகம் இருக்குத, ஒரு ரஹ்மத்தை 100 பகுதிகளாக ஆக்கி அதிலே ஒரு பகுதி ரஹ்மத்தை தான் அல்லாஹ் இந்த துன்யாவிற்கு தந்திருக்கின்றார். அந்த ஒரு ரஹ்மத்துல தான் ஒரு தாய் தன் குழந்தையின் மீதோ, ஒரு ஆடு தன் குட்டியின் மீதோ, ஒரு பாம்பு தன்னுடைய குட்டியின் மீதோ, ஒரு பறவை தன் குஞ்சியின் மீதோ அது அன்பு செலுத்துகிறது. தாயின் அன்புக்கு ஈடு உண்டா? அப்ப இதை பார்த்து நாம் ஏற்படுகின்றோமே. மீதம் இருக்கின்ற 99 பகுதிகள் சுவர்க்கத்தில் சுவரவாதிகளுக்கு அல்லாஹ் அந்த அன்பை கொடுப்பான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸின் மூலமாக சொல்லி காட்டுவார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் மேல எப்ப நாம ஒரு தடவை ஸலவாத்தை சொன்னாலும் அல்லாஹ்வுடைய 10 ரஹ்மத் நமக்கு கிடைக்கிறது. ஒன்று. இரண்டாவது என்ன அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி நசாயில 1297வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. யார் என் மீது ஒரு தடவை ஸலவாத்தை கூறுவாரோ ஹுத்தத்தன்ஹு அஷ்ரு ஹத்தியாத்தின், 10 பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, 10 அந்தஸ்துகள் அவருக்கு உயர்த்தப்படுகிறது. 10 அந்தஸ்துகள் என்ன?
நேற்று இருந்த மாதிரி தான் இன்னைக்கு இருக்கிறோம். இன்னைக்கு செலவாத்து சொன்னா இன்னைக்கு மாதிரி தான் நாளைக்கு இருப்போம். அப்படிதான் நாம தப்பு கணக்கு போடுறோம். நம்ம அந்தஸ்து உயர்வது நமக்கு தெரியாது. என்னைக்கு ரிசல்ட் வருமோ, என்னைக்கு நமக்கு விடை கிடைக்குமோ, அந்த மறுமை நாள் ஆகிரத்தில் இன்னும் 4 செலவாத்து சொல்லாம வந்துட்டோமே, இன்னொரு 10 செலவாத்து சொல்லி இருக்கலாமே, ரசூலுல்லாஹ்வுடைய பெயரை சொல்லும் போது ஊமையா உட்கார்ந்துட்டு இருந்தாமே அப்படின்னு சுவரவாதிகள் திக்ரு செய்யாததை நினைத்து மட்டும்தான் மறுமையிலே கவலை கொள்வார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தியை நமக்கு சொல்லி காட்டுவார்கள். ஸலவாத்தை சொல்ல சொல்ல நம்முடைய உள்ளங்களில் உள்ள அசடுகள் அது அகற்றப்படுகிறது. நாம் பரிசுத்தவான்களாக ஆக்கப்படுகின்றோம். இது நானா கற்பனையா சொல்லல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி அஹ்மதுல 8770வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. ஸல்லு அலைய ஃபஇன்னஹா ஸகாத்துல் லக்கும், என் மீது ஸலவாத்தை கூறுங்கள், அந்த ஸலவாத் உங்களை பரிசுத்தப்படுத்தும். நம்முடைய உள்ளங்கள பொறாமை, கோல், கள்ளம், கவடம், கண்ட எண்ணங்கள் இதுவெல்லாம் சூழ்ந்திருக்கிறது. இந்த எண்ணங்கள் அழிய வேண்டுமானால், அப்புறப்படுத்தப்பட வேண்டுமானால், உள்ளங்கள் பரிசுத்தமாக வேண்டுமானால் அதற்கு ஸலவாத்தை சொல்ல வேண்டும். உள்ளங்கள்ல கள்ளம் இருக்கிறது, கவடம் இருக்கிறது, புறம் இருக்கிறது, பொறாமை இருக்கிறது என்று சொன்னால் அந்த உள்ளத்துல நல்ல செய்திகள் எதுவுமே ஏறவே செய்யாது. ஒரு வீட்டுல பாம்பு நிக்குது, பள்ளி நிக்குது, தேள் நிக்குது, அந்த வீட்டுல யாராவது குடியேறுவார்களா? அவைகளை அப்புறப்படுத்துவதற்காக அதை ஒன்று இடிப்பார்கள் அல்லது சுத்தப்படுத்துவார்கள். இந்த உள்ளத்துல கள்ளம், கபடம், புறம், பொறாமை போன்ற அசடுகள் இருக்குமானால் அவைகளை சுத்தப்படுத்துவதற்கு ஒரே வழி அல்லாஹ்வை திக்ர் செய்ய வேண்டும். இல்லை என்றால் நம் உயிரினும் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தை சொல்ல வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். தொழுகை முடிஞ்ச உடனே அல்லாஹ்ட்ட துஆ செய்கிறோம். நம்முடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அந்த எண்ணத்துல தான் துஆ செய்கிறோம். ஆனா ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோம். ஆனால் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு என்ன நிபந்தனை பெரும்பாலான முஸ்லிம்களுக்கு தெரிய மாட்டேங்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவிக்கு போறாங்க. ஃபலாலா இப்னு உபைத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி அஹ்மதுல 23937வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. தனித்து துஆ செய்தாலும் சரிதான், அல்லது கூட்டாக நாம் துஆ செய்தாலும் சரிதான், இந்த 2 நிபந்தனைகள் இல்லாமல் யார் துஆ செய்தாலும் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலுக்கு போறாங்க. ஒரு மனிதர் துஆ செய்து கொண்டிருக்கிறார். ரசூலுல்லாஹ் கவனிக்கிறாங்க. ஆனா அந்த துஆவுடைய ஆரம்பத்துல லம் யுமஜ்ஜிதில்லாஹ தஆலா வலம் யுஸல்லி அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எடுத்தவனே யா அல்லாஹ் எனக்கு அதத்தான் இதத்தான் கேட்டார், அல்லாஹ்வை புகழவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தை கூறவில்லை. அதை கேட்ட ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஜிலபாதா, இவர் அவசரப்பட்டு விட்டார், துஆ கேட்பதில அவசரப்பட்டு விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சஹாபியை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ துஆ செய்வதாக இருந்தால் ஃபல் யப்தஇ பி தஹ்மீதி ரப்பிஹி ஜல்ல வ அஸ்ஸ, முதல்ல நீ அல்லாஹ்வை புகழ வேண்டும். இரண்டாவது சும்ம யுஸல்லி அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் மேல நீ ஸலவாத்தை சொல்ல வேண்டும். சும்ம யது பாது மாஷீஷா, நீ நாடியதை அவர் கேட்டுக்கொள்ளட்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபி தோழருக்கு சொன்ன செய்திகளும் ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்படுகிறது. அப்போ முதல்ல அல்லாஹ்வை புகழணும், இரண்டாவது ரசூலுல்லாஹ் மேல ஸலவாத்தை சொல்லணும், அப்புறமா பாவத்திற்காக துஆ செய்வது கூடாது, உறவு முறை துண்டிப்பதற்காக துஆ செய்யக்கூடாது. இந்த 2 துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கவே மாட்டான். ஒரு ஆளு துஆ செய்யறாரு, யா அல்லாஹ் ஒரு குவார்டர் அடிக்கிற போல ஆசையா இருக்கு, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு, அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? ஏற்றுக்கொள்ளாதது மறுபக்கம். அவர் அந்த துஆவை செய்ததற்காக மறுமையில் தண்டிக்கப்படுவார். இன்னொருத்தர் துஆ செய்தார், யா அல்லாஹ் அந்த நண்பர்கள் ஒற்றுமையாக இருக்கிறார்கள், அவர்கள் இருவரையும் பிரித்து விடு,
உறவுகளை பிரிப்பதற்காக துவா செய்தால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இவரு உறவு அல்லாஹ் பிரிச்சு விட்டுருவான். இவரு மனைவி மக்களுக்கு மத்தியில பிரிவினையை ஏற்படுத்துவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றார்கள். அருமையானவர்களே, உலகத்துல கஞ்சர்கள் எவ்வளவோ இருக்கிறாங்க. பாக்கெட்ல காசு இருக்கும், செலவழிக்க மாட்டான். யாராவது ஓசில தருவாங்களான்னு பார்ப்பாங்க. இப்படிப்பட்ட கஞ்சர்களை எல்லாம் உலகத்தில் பார்க்கின்றோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கஞ்சரை அறிமுகப்படுத்தினார்கள். இந்த கஞ்சர்கள் எல்லா மஹல்லாக்களிலும் கொத்து கொத்தா காணப்படுறாங்க. என்ன கஞ்சன் தெரியுமா? ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, ரசூலுல்லாஹ்வுடைய பேர குழந்தை ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. திருமதியில 3546வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. அல் பகீலு, பகீல்னா கஞ்சன். அல்லதி யார் தெரியுமா? மன் ஒருவன், துகிர்து இந்தஹு ஃபலம் யுஸல்லி அலைய, என் பெயர் கூறப்பட்டு, என் பெயர் அல்ல, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என் பெயர் கூறப்பட்டு என் மீது யார் ஸலவாத்தை சொல்லாமல் இருக்கிறாரோ அவர்தான் உலக மகா கஞ்சன். பெருமானார் சொன்னார்கள். அரசியல்ல ஈடுபடக்கூடியவங்க அவங்க சமுதாய அவங்க அரசியல் தலைவர் பேரை சொன்னா தூக்கத்திலையும் வாழ்கம்பாங்க. எதிரி தலைவர் பேரை சொன்னா தூக்கத்திலையும் ஒளிகன்னு சொல்லுவாங்க. ஆனா நமக்கு நேர்வழி காட்டுவதற்காக, நம்மை நரகத்தை விட்டு பாதுகாப்பதற்காக வந்துதித்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை சொன்னா அப்படின்னா ரொம்ப வாய் மூடி ரொம்ப அடக்க ஒடுக்கமா அமைதியா உட்கார்ந்துருந்தாங்க. இவர்களை குறித்துதான் பகீல் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். தபரானில ஒரு சஹீஹான செய்தி பதிவு செய்யப்படுகிறது. 2022வது ஹதீஸ். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை அறிவித்து காட்டுவார்கள். நம்ம அடிக்கடி கேள்விப்படுவோம், ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா மிம்பர்ல ஏறுறாங்க. முதல் படியில காலை வைக்கும் போது சத்தம் போட்டு ஆமீன்ங்கிறாங்க. இரண்டாவது படியிலே ஆமீன்ங்கிறாங்க. மூன்றாவது படியிலும் ஆமீன் என்று சொல்லுகிறார்கள். சஹாபாக்களுக்கு புதிதாக தோன்றுகிறது. உண்மையிலே அது புதியதுதான். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யார சொல்லலாம், புதுசா நீங்க ஆமீன் ஆமீன் சொல்றீங்கல, அதுக்கு என்ன காரணம்? அப்பதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள், தோழர்களே, நான் முதல் படியில் காலை வைக்கும் பொழுது பெற்றோர்களில் இருவரையோ அல்லது இருவரில் ஒருவரையோ ஒரு மகனோ மகளோ பெற்றிருந்து அந்த பெற்றோருக்கு பணிவிடை செய்வதன் மூலமாக அந்த பிள்ளைகள் சொர்க்கத்தை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர்கள் அழிந்து நாசமாக போகட்டும் அப்படின்னு ஜிப்ரீல் துவா செஞ்சாங்க. நான் ஆமீன் சொன்னேன். பெற்றோரை பெற்றிருக்கின்ற இளைய சமுதாயத்தை பார்த்து நாம் கேட்கின்றோம், எந்த காலகட்டத்திலும் அவர்களின் கண்களில் இருந்து கண்ணீர் வருவதாக இருந்தால் அது ஆனந்த கண்ணீராகத்தான் இருக்க வேண்டும். அது அழுகின் கண்ணீராக இருப்பது கூடாது. நம்முடைய பெற்றோர்கள் நம் மீது துன்பப்பட்டு கவலைப்பட்டு என் மகன் இப்படி இருக்கிறானே, நாசமா போயிட்டானே அப்படின்னு ஒரு துளி கண்ணீர் வடித்தால் அது நரகத்தின் வாசலை திறந்து வைக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லி காட்டுவார்கள். இரண்டாவது படியில கால வச்சேன். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா? ரமலான் மாதம் வந்தும் யாரு பாவ மன்னிப்பை பெறவில்லையோ அவன் நாசமாகட்டும். நான் ஆமீன் சொன்னேன். மூன்றாவதாக தான் நாம கவனிச்சு பார்க்கணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, துக்கிரத்த இந்தஹு ஃபலம் யுஸல்லி அலைக ஃபகுல்து ஆமீன். ஆமீன்னா என்ன அர்த்தம்? ஆமீன் ஆமீன் நாம சொல்றோமே, கிறிஸ்துவ சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஆமென் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமீன்ங்கிற வார்த்தைக்கு என்ன விளக்கம் அப்படின்னா, இஸ்தஜிப் தஅவத்தனா, எங்கள் பிரார்த்தனைக்கு நீ பதில் கொடு. அதான் அரபியில விளக்கம். எங்கள் பிரார்த்தனைக்கு பதில் கொடு என்பது பொருள். நானும் நீங்களும் ஆமீன் சொன்னாலே அல்லாஹ் ஏத்துக்கிற போது உலகத்திற்கே ஆமீனை கற்று தந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் சொன்னால் அது துவா செய்தவர் யாரு? நம்மள மாதிரி சாதாரண ஆள் அல்ல. லா யஸூனல்லாஹ மா அமரகும் வ யஃஅலூன மா யுமரூன். அல்லாஹ் வழக்குமார்களை பற்றி அல் குர்ஆன்ல ஒரு உத்தரவாதம் கொடுக்கின்றான். அல்லாஹ்விற்கு அவர்கள் மாறு செய்ய மாட்டார்கள். எதை ஏவப்பட்டார்களோ அதை சரியாக செய்வார்கள். அப்படிப்பட்ட மாணவர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்றாங்க. மனிதர்களில் புனிதர்
ஜிப்ரைலை விடவும் சிறந்தவர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொல்றாங்கன்னா அப்ப அந்த ஆமீனுக்கு நாம பயப்பட வேண்டாமா? ஒரு சபையில் 1000 முறைகள் பெருமானாரின் பெயர் உச்சரிக்கப்பட்டால் 1000 முறைகளும் நாம் ஸலவாத்தை கூற வேண்டும். சில பேர் ஒருக்கா சொன்னா போதும் அப்படிம்பாங்க. கிடையாது. பெருமானாருடைய பெயர்கள் 1000 முறைகள் உச்சரிக்கப்பட்டாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிங்கிற ஸலவாத்தை நாம் கூற வேண்டும் என்பதாக மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. அருமையானவர்களே, திருமதியில 2457வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. துஃபைல் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். ஒரு நபித்தோழர் வருகிறார். யா ரசூலல்லாஹ், 1 மணி நேரம் நான் துவா செய்கிறேன். 1 மணி நேரம், அதாவது 60 நிமிடங்கள் நான் துவா செய்கின்றேன். அதுல 3ல் ஒரு பகுதி உங்கள் மீது நான் ஸலவாத்தை சொல்லட்டுமா? 60ல 3ல ஒரு பகுதி 20 நிமிஷம். அப்ப 20 நிமிஷம் நான் ஸலவாத்து சொல்றேன் உங்க மேல. ஒரு 40 நிமிஷம் நான் துவா செய்கிறேன். இப்படி செய்வது கூடுமா என்று கேட்டதற்கு, மாஷீத்த, நீ நாடினால் அப்படியே செய்து கொள் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கொஞ்ச நேரம் கழிச்சு அவரே வந்தார். யா ரசூலல்லாஹ், 3ல் 2 பகுதி, அதாவது 40 நிமிடங்கள் உங்கள் மீது ஸலவாத்தை சொல்கிறேன். ஒரு 20 நிமிஷம் நான் துவா செய்யட்டுமா அப்படின்னு கேட்டேன். ஒரு ஸலவாத்து சொன்னாலே போதும் நம்ம துவா கபூலாக்குவதற்கு. அவர் 40 நிமிஷம் ஸலவாத்து சொல்றேன், 20 நிமிஷம் நான் துவா செய்யலாமான்னு கேட்டதற்கு, மாஷீத்த, நீ நாடினால் செய்து கொள் அப்படின்றார். மறுபடியும் அவரே கேட்டாரு, யா ரசூலல்லாஹ், என் தேவையை நான் அல்லாஹ்ட்ட வைக்க போறது இல்ல, 1 மணி நேரமும் உங்க மேலேயே நான் ஸலவாத்தை சொல்லட்டா அப்படின்னு கேட்கிற. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ நாடினால் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லல. அந்த நேரத்துல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதன் யக்ஃபீகல்லாஹு ஹம்மத் துன்யா வ ஹம்மல் ஆகிரா. நீ முழுக்க முழுக்க என் மீதே ஸலவாத்தை சொன்னால் உலக சம்பந்தமான கவலைகளுக்கும் மறுமை சம்பந்தமான கவலைகளுக்கும் படைத்த ரப்பு பொறுப்பேற்றுக் கொள்வான். உனக்கு எந்த தேவை நீ கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. என் மேல நீ ஸலவாத்து சொல்லிக்கிட்டே இருந்தா போதும், உன்னுடைய தேவைகளை அறிந்த ரப்பு நீ கேட்காமலேயே அந்த தேவைகளை தருவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்தை பார்த்து சொல்லி காட்டுகின்றார்கள். அருமையானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க அப்படின்னா, ஒரு காலகட்டத்தில் சஹாபாக்களோடு அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் திடீரென்று சஜிதா செய்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதா செய்கிறார்கள். அப்ப அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் ரொம்ப நேரம் சஜிதால இருந்தவன அவங்களுக்கு ஒரு சந்தேகம். ரசூலுல்லாஹ் அல்லாஹ் கைப்பற்றி விட்டாரோ, ரசூலுல்லாஹ் இறந்துட்டாங்களோ அப்படின்னு சந்தேகப்பட்டு ரசூலுல்லாஹ்வுடைய முகத்துக்கு பக்கம் தன்னுடைய முகத்தை கொண்டு போய் ரசூலுல்லாஹ்வை குனிஞ்சி பார்க்கிற. ரசூலுல்லாஹ் சஜிதாவுக்கு இருந்தவன ஏன் பார்த்தீங்கன்னு கேட்டாங்க. இல்ல யா ரசூலல்லாஹ், நீங்க ரொம்ப நேரம் கிடந்தீங்க, நாங்கெல்லாம் கொஞ்ச நேரம் காக்கா கொத்துற மாதிரி தான் கொத்திக்கிட்டு இருக்கிறோம் கியாமத்து வரைக்கும். நீங்க ரொம்ப நேரம் கிடந்ததுனால எங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு அப்படின்ற உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்கன்னா, ரசூலுல்லாஹ் அவங்கள்ட்ட வந்து ஜிப்ரைல் சொல்றாங்க, சஜிதால வந்து சொல்றாங்க, உபஷிருக்க, நபியே உங்களுக்கு நான் ஒரு நற்செய்தி சொல்லுகிறேன். என்ன நற்செய்தி அப்படின்னா, அல்லாஹ் சொல்லிவிட்டான், மன் சல்லா அலைக்க சல்லைத்து அலைகி, யார் உங்கள் மீது ஸலவாத்தை சொல்லுகிறாரோ அவர் மீது அல்லாஹ்வும் ஸலவாத்தை சொல்லுகிறார். மன் சல்லம அலைக்க சல்லம்து அலைகி, யார் உங்களுக்கு சலாம் சொல்லுகிறாரோ அல்லாஹ்வும் அவருக்கு சலாம் சொல்லுகின்றார். உலகத்திலேயே கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அல்லாஹ் சலாம் சொல்லிவிட்டான் ஜிப்ரைல் மூலமாக. ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் வந்து பெருமானார் இடத்தில் சொன்னார்கள், அல்லாஹ்வின் திருத்தூதரே, உங்கள் துணைவியார் கதீஜாவிற்கு அல்லாஹ் சலாம் சொல்லுகிறார். கதீஜாவுக்கு நேரடியாக அல்லாஹ் சலாம் சொல்லிவிட்டார். இன்னைக்கு நமக்கும் அல்லாஹ்வுடைய சலாம் நமக்கு ஆசைப்பட்டால் பெருமானாரின் மீது பள்ளிவாசலுக்குள்ளால நுழையும் போது அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியோ சலாம் சொன்னால் அல்லாஹ்வுடைய சலாம் எனக்கு கிடைக்கிறது, சலாம் சொல்லுகின்ற உங்களுக்கும் கிடைக்கிறது என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். அருமையானவர்களே, ஆயில்ல ஒரு தடவையாவது
நம்ம வாயை திறந்து அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதே ஸலவாத்தை சொல்வது வாஜிப். இரண்டாவது என்ன தெரியுமா, ரசூலுல்லாஹ்வுடைய பெயரை கேட்கும் பொழுது ஸலவாத்து சொல்வது வாஜிப். மூன்றாவது என்ன அப்படின்னா, பெரும்பாலும் நம்ம கடைபிடிக்கிறதே இல்லை, அது சகீகான செய்தியும் கூட. பாங்கு சொல்லப்படுகிறது, முஅத்தின் எதை சொல்கிறாரோ அதை நாம திரும்ப சொல்லணும். ஹய்யா அலா ஸலா ஹய்யா அலா ஃபட்டு லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் அதை சொல்ல வேண்டும். பாங்கு சொல்லி முடிஞ்ச உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சும்ம சல்லு அலைய, என் மீது ஸலவாத்தை சொல்லுங்கள். பாங்கு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் மேல ஸலவாத்தை சொல்ல வேண்டும். ஸலவாத்து சொல்லி முடிச்ச பிறகுதான் அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாமா வஸ்ஸலாத்தில் காயிமா அப்படிங்கிற பாங்கினுடைய துஆவை நாம் ஓத வேண்டும். இன்னைக்கு யாராவது பாங்குக்கு பின்னால ஸலவாத்தை சொல்லுகின்றோமா? நான் சொல்லுகின்றேன், தைரியமாக சொல்லுகின்றேன். ஒரு நாளைக்கு 100 தடவைக்கும் அதிகமாக நான் ஸலவாத்தை சொல்லுகின்றேன். இந்த சபையில ஏன் சொல்றேன்னா, நீங்களும் சொல்லணுங்கிறதுக்காக வேண்டி. வெள்ளிக்கிழமையில அதிகமாக நான் ஸலவாத்தை சொல்லுகின்றேன். ஒவ்வொரு நாளும் வீட்டுல இருந்து பள்ளிவாசலுக்கு வரேன்னா வாகனத்துல வந்து என் வாயில ஸலவாத்துகள் வந்து கொண்டே இருக்கும். அந்த பழக்கத்தை நீங்களும் ஏற்படுத்த வேண்டும். அல்லாஹ் நம்முடைய தேவைகளை பரிபூர்ணமாக்கி வைப்பான். அப்ப பாங்குக்கு பின்னால ஸலவாத், ஸலவாத்திற்கு பின்னால்தான் பாங்கு துஆ. மூணாயிட்டா. நாலாவது என்ன அப்படின்னா, ஜனாசா தொழுகையில இரண்டாவது தக்பீருக்கு பின்னால அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதே அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதே ரெண்டையும் நாம் கட்டாயமாக கூறினால்தான் ஸலாத்துல் ஜனாசா அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்பதையும் இந்த மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. நீங்க எப்படி ஆயிட்டுனா, ரபியுல் அவல் மாதத்துல மட்டும்தான் நாங்க ஸலவாத்தை சொல்லுவோம், ரசூலுல்லாஹ் பத்தி பேசுவோம். சமீபத்துல ஒரு ஆலிம்சா பேசுறாரு, 11 மாதங்களும் ரசூலுல்லாஹ் பத்தி நான் பேசுவேன், ஆனா ரபியுல் அவல்ல மட்டும் ரசூலுல்லாஹ் பத்தி பேச மாட்டேங்கிறார். சரியான துர்குறி பிடித்தவர். இந்த மாசத்துல நம்ம அதிகமாக அவர்களை ஞாபகம் ஊட்ட வேண்டும். சமுதாயம் மறந்து போய் கிடைக்கிறது பெருமானாரை. அதில் அதிகமாக நாம் பெருமானாரின் மீது அது வெள்ளிக்கிழமை ஸலவாத்தை கூறினால் வஜபத்துல ஒரு ஷஃபாஅத்தி, மறுமையில நான் சிபாரிசு செய்து அவரை நான் சுவர்க்கத்திற்கு அனுப்புவேன். நான் சத்தியமா சொல்றேன், நானும் நீங்களும் பெருமானாருடைய ஷஃபாஅத் இல்லாம சொர்க்கத்துக்கு போகவே முடியாது. அது உலகத்திலே நமக்கு தெரியுது. ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாஅத் வேணும்னா எல்லா கிழமைகளிலும் எல்லா நேரங்களிலும் ஸலவாத்தை கூற வேண்டும். வெள்ளிக்கிழமை அதிகமாக கூற வேண்டும். அல்லாஹ் அந்த தௌஃபீக்கை நமக்கும் நம் குடும்பத்தாருக்கும் வருங்கால நம்முடைய சந்ததிகளுக்கும் நிரப்பமாக தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.